ஸோ கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட ஃபெனாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல்ஸ்லேருந்து. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல வந்து ஒரு எபிசோடு வந்து நடந்திருக்கு. அண்ட் அந்த எபிசோடோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹோமோ வந்து வருது. அண்ட் அதில் வந்து நம்மளோட ஏஜே ஸ்டைலோட ரிட்டர்னை வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பாக்ஸ் வந்து இருந்தது அண்ட் அந்த பாக்ஸ் கிட்ட வந்து ஸ்லோலி வந்து கேமரா வந்து போகுது. ஸோ அந்த பாக்ஸில் பார்த்தா P1 வந்து எழுதியிருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மேலே. ஸோ P1னா நம்மளோட ஃபெனாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல். ஸோ அதை வந்து ஏஜே ஸ்டைலோட காஸ்டியூம் டிஎன்ஏல வந்து போடுற காஸ்டியூம். ஸோ இப்போ நம்ம வந்து கன்ஃபார்ம்னே வந்து சொல்லிக்கலாம் நம்மளோட ஃபெனாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல் வந்து 20 ஜூலை வந்து நடக்க போகிற ஸ்லாமிவர்சரியில் வந்து இருக்க போகிறாரு டிஎன்ஏல. ஸோ இங்கே வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்மளோட ஏஜே ஸ்டைல் வந்து டிஎன்ஏல வந்து போகிறாருன்னா அங்கே வந்து ஏஜே ஸ்டைல் வந்து ஒரு அப்பீரியன்ஸ்க்காக வந்து போகிறாரா இல்லை வந்து ஏஜே ஸ்டைல் வந்து ஒரு ப்ராப்பரான ஃபியூட் வந்து கொடுக்க போகிறாரா. ஸோ இது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் ரீசென்ட்லி இன்னொரு ரிப்போர்ட் கூட வருது. ஸோ டபிள்யூடபிள்யூலேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டர்லேருந்து 2 சூப்பர் ஸ்டார் வந்து ஸ்லாமிவர்சரி டிஎன்ஏல வந்து போகிறாங்க. அந்த ஷோக்காக பார்த்தீங்கன்னா 2 மெயின் ராஸ்டர் சூப்பர் ஸ்டார் வந்து போகிறாங்க ஸ்லாமிவர்சரியில் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. மோஸ்ட் ப்ராபபிலி ஒன்று வந்து நம்மளோட ஏஜே ஸ்டைலு. ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும் ஏஜே ஸ்டைல் வந்து டிஎன்ஏல வந்து நல்லாவே வந்து பேக்ரவுண்ட் வச்சிருக்கு. டிஎன்ஏ வந்து டீஸ் கூட வந்து பண்ணுறாங்க இங்கே வந்து ஏஜே ஸ்டைல் வந்து வரப்போகிறாங்கன்னு. ஸோ இன்னொருத்தர் வந்து யாராக இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மெயின் ராஸ்டர்லேருந்து இன்னொரு ஆள் வந்து போகிறாங்கன்னா ஸ்லாமிவர்சரியில் யாராக வந்து இருக்கும்னு. அண்ட் இப்போ வந்து நம்ம பேசுவோம் நம்மளோட பில் கோல்பர்க்கை பற்றி. ஸோ கோல்பர்க் பார்த்தீங்கன்னா 2016 வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பார். ரொம்ப இயர்ஸுக்கு அப்புறம் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பார். ஸோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் 2016 கோல்பர்க் வந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வந்து ரெசல் பண்ண மேட்சஸோட லென்த் ஃபுல்லாகவே வந்து டோட்டல் பண்ணி பார்த்தா 64 minutes and 6 seconds. ஸோ இவ்வளோ தான் வந்து கோல்பர்க் வந்து ரெசல் பண்ணியிருக்காரு சின்ஸ் அவர் வந்து 2016 வந்து ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம். நம்மளோட கோல்பர்க் வந்து 2016 2025 வரைக்கும் வந்து 64 minutes தான் வந்து ரெசல் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ வந்து நம்ம பேசுவோம் நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை பற்றி. ஸோ இப்போதைக்கு வந்து டபிள்யூடபிள்யூ ஷாப்பில் வந்து டாப் 5 மர்ச்சன்டைஸ்னால் அது வந்து அஃப்கோர்ஸ் நம்ம ஓடிசியோட தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓடிசி 1ஓட டிஷர்ட்டு அண்ட் செகண்ட் வந்து ரோமன் ரிங்ஸ் ஓடிசி ட்ரைபல் லோகோ டிஷர்ட் அது வந்து செகண்டு. தேர்டு வந்து ரோமன் ரிங்ஸ் ஆத்தென்டிக் க்ளவ் செட் அந்த க்ளவ் வந்து 3வது இடத்துல வந்து இருக்குது. அண்ட் ஃபோர்த்து வந்து ரெப்ளிகா க்ளவ் செட்டு. ஸோ ரெப்ளிகா க்ளவ் செட் வந்து 4th இருக்குது. அண்ட் ஃபிஃப்த்து வந்து ரோமன் ரிங்ஸ் ஓடிசி 1 டிஷர்ட் யூத். ஸோ யூத்க்காக வந்து ஓடிசியோட டிஷர்ட். ரோமன் ரிங்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணோடனே மறுபடியும் பார்த்தீங்கன்னா தன்னோட டாமினன்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாரு மர்ச்சன்டைஸில். ஸோ டாப் 5ல பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரிங்ஸோட மர்ச்சன்டைஸ் வந்து ஆயிடுச்சு. அண்ட் அடுத்தது வந்து நம்ம பேசுவோம் நம்மளோட ஓமோஸை பற்றி. ஸோ ஆமாம் அவர் தான் ஓமோஸ் ஜாயிண்டாக இருப்பார் அவர் தான். ஸோ ஓமோஸை பற்றி வந்து ஒரு அப்டேட் வந்து ஓமோஸை பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ வந்து AAA ப்ரொமோஷனில் வந்து அனுப்ப போகிறாங்க. ஓமோஸ் வந்து டபிள்யூடபிள்யூ கான்ட்ராக்டில் தான் வந்து இருக்காரு. ஸோ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஓமோஸையே வந்து யூஸ் பண்ண மாட்டுறாங்க. ஓமோஸ் வந்து எவ்வளோ பெரிய ஜாயிண்ட்னு வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ ஓமோஸை வச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைன் வந்து கொண்டு போகலாம். ஆனால் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து யூஸே பண்ண மாட்டாங்க. ரீசென்ட்லி கூட வந்து ஓமோஸ் வந்து வேற ஒரு ப்ரொமோஷனில் வந்து ரெசல் பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ வந்து என்ன நியூஸ் வந்திருக்குன்னா நம்ம ஓமோஸ் வந்து AAA ப்ரொமோஷனில் வந்து ரெசல் பண்ண போகிறாரு. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து டபிள்யூடபிள்யூ அன்ரியலுக்கான ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 மினிட்கான ட்ரெய்லர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப வந்து நல்லாவே வந்து இருந்தது. ஸோ டபிள்யூடபிள்யூட பேக் ஸ்டேஜில் வந்து எப்படிலாம் வந்து ஒர்க் வந்து ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ட்ரெய்லர் இந்த சீரீஸ் வந்து முழுக்க வந்து உங்களுக்கு தான். ஸோ டபிள்யூடபிள்யூ வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்கன்னு வந்து சொல்லலாம். லிட்டில் பிட் வந்து இங்கே வந்து டபிள்யூடபிள்யூ வந்து தன்னோட பேக் ஸ்டேஜை வந்து எக்ஸ்போஸ் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் டபிள்யூடபிள்யூ வந்து சில போஸ்டர் கூட வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மாமி இருக்காங்க. ஸோ நம்மளோட மாமி ரியா ரிப்ளி. இதில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா இட்ஸ் மோர் ரியல் தென் யூ திங்க். ஸோ அந்த மாதிரி வந்து எழுதியிருக்கு. அண்ட் போஸ்டரில் வந்து மாமி இருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து நம்மளோட கோடி ரோட்ஸ் இருக்காரு. அண்ட் அடுத்தது வந்து நம்மளோட ஜே உசோ அண்ட் ட்ரிபிள் ஹெச் வந்து இருக்காங்க. ஜூலை 29 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூடபிள்யூ அன்ரியலுக்கான சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இது. அண்ட் இப்போ வந்து நம்ம பேசுவோம் நம்மளோட சமோவன் வேர்வொல்ஃப் ஜேக்கப் ஃபாட்டுவை பற்றி. ஸோ ரீசென்ட்லி வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ரெசல் வோட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க டபிள்யூடபிள்யூ வந்து ஜேக்கப் ஃபாட்டுக்கு வந்து ஒரு மெகா புஷ் வந்து தர போகிறாங்க. மர்ச்சன்டைஸாக இருக்கட்டும் இல்லைனா ப்ரொமோஷனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து நம்மளோட ஜேக்கப் ஃபாட்டுக்கு வந்து நிறைய வந்து டபிள்யூடபிள்யூ வந்து புஷ் கொடுக்கலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேக்கப் ஃபாட்டு வந்து அஸ் அ பேபி ஃபேஸாக வந்து நிறைய வந்து டபிள்யூடபிள்யூ வந்து புஷ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆனால் கரண்ட்லி வந்து ஜேக்கப் ஃபாட்டு வந்து பேபி ஃபேஸாக வந்து இருக்காரு. அண்ட் டபிள்யூடபிள்யூ வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளோட ஜேக்கப் ஃபாட்டுவோட புஷுக்காக. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஏஇடபிள்யூ ஆல் இன் பேப்பர் வியூ வந்து
லண்டனுக்கு வந்து மறுபடியும் வந்து போகுது. 2026ல வந்து மறுபடியும் வந்து லண்டனுக்கு வந்து போகுது இந்த ஆல் இன் பேப்பர் வியூ. AEW ஆல் இன் லண்டன் வந்து நடக்க போது 30th ஆகஸ்ட் 2026ல. நிறைய வந்து நம்ம வந்து சம்பவம் வந்து பார்க்க போறோம். ஏன்னா AEW ஆல் இன் பேப்பர் வியூனாலே வந்து AEW காரங்க வந்து செம்மையா வந்து குக் பண்ணிடுறாங்க. அடுத்த வருஷம் ஆகஸ்ட்ல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த AEW ஆல் இன் பேப்பர் வியூ. அண்ட் இப்போ வந்து நம்ம பேசுவோம் நாளைக்கு நடக்க போற ஸ்மாக் டவுனை பத்தி. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரே விஷயம் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க WWE. ஸோ ஜான் சீனா அண்ட் கோடி ரோட்ஸ்க்கான ஃபேஸ் ஆஃப் வந்து நம்ம வந்து மோஸ்ட் ப்ராபபிலி வந்து பார்க்க போறோம் நாளைக்கு. இவங்கள தான் வந்து WWE வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க நாளைக்காக. வேற எதுவும் பெருசா வந்து WWE வந்து நாளைக்கு நடக்க போற ஸ்மாக் டவுனுக்காக வந்து அட்வர்டைஸ் வந்து பண்ணல. மேபி வந்து நைட் வந்து பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ண ஒரே விஷயம் இதுதான். ஸோ ஜான் சீனா அண்ட் கோடி ரோட்ஸ் வந்து வர போறாங்க நாளைக்கு நடக்க போற ஸ்மாக் டவுன்ல. ஸோ மேபி வந்து நம்ம வந்து ஒரு சம்பவம் வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த ஃபியூட் வந்து லைட்டாக வந்து போரிங்காக வந்து போகுதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி சம்மர் ஸ்லாமில் வந்து நடக்க போகிற மேட்ச்க்காக வந்து ஒரு ஸ்டெபிலேஷன் வந்து ஆட் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நார்மல் மேட்ச் தான் வந்து நம்ம ரெசல்மேனியாலே வந்து பார்த்துட்டோமே. ஸோ ஒரு ஸ்டெபிலேஷன் போட்ட மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம பேசுவோம் நம்மளோட பால் எமனை பற்றி. ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா பால் எமன் வந்து ஒரு விஷயம் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ WWE பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து ஒரு புது ஃபார்முலா வந்து எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. ஸோ WWEக்கு வந்து தெரியும் இப்போது. ஸோ நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எந்த நியூஸாக இருந்தாலும் வந்து டப்புன்னு வந்து ஷேர் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா WWE வந்து நிறைய ஃபேக் நியூஸஸ் கூட வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபேக் நியூஸஸால் பார்த்தீங்கன்னா WWEல வந்து அன்பிரடிக்டபிலிட்டி வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா WWEயோட பிளான்ஸ்லாம் வந்து லீக் பண்ணுறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா WWE வந்து நிறைய ஃபேக் பிளான்ஸை கூட வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட வந்து ஃபேக் நியூஸ் கூட வந்து ஸ்ப்ரெட் ஆகிது. அண்ட் நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து ஃபேக் நியூஸை கூட வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணிடுறாங்க. இது வந்து நம்மளோட பார்லிமெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு ரீசன்ட்லி. பார்லிமெண்டோட இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெகுலேஷன் வந்து போயின்னு இருக்கு. நம்மளோட செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸோட இன்ஜுரியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஜுரியா இல்லாமல் இது வந்து ஒரு மைனர் இன்ஜுரியா வந்து இருக்கலாம். ஆனால் WWE வந்து நம்மளை வந்து ஏமாத்திருக்காங்க. அண்ட் இங்கே வந்து சர்ப்ரைஸாக வந்து செத் ராலன்ஸை வந்து கேஷின் வந்து பண்ண வைக்கலாம். ஸோ செத் ராலன்ஸும் வந்து ரீசென்ட்லி வந்து சொன்னார் அவர் வந்து வர்றதுக்கு வந்து ரெசல்மேனியா சீசன் வந்து ஆயிடும்னு. ஸோ ரெசல்மேனியா சீசனில் தான் வந்து அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ WWE ஃபேன்ஸும் வந்து நம்பிடுவாங்க இங்கே வந்து நம்ம செத் ராலன்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆயிருக்கு, அவர் வந்து ரெசல்மேனியா சீசனில் தான் வந்து வர போகிறாருன்னு. ஆனால் இப்போ பால் ஹெமன் வந்து சொன்ன மாதிரி இங்கே வந்து WWE வந்து ஃபேக் நியூஸ் கூட வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கலாம். அண்ட் அந்த ஃபேக் நியூஸை வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாம். இந்த ஸ்பெகுலேஷன் வந்து போயின்னு இருக்கு இன்டர்நெட்டில். ஸோ இப்படி வந்து இருக்கலாம். அண்ட் நம்ம லாஸ்ட் டைம் ஃபைனல் அப்டேட்டுக்கு வந்து வருவோம். ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா WWE வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசல்மேனியா 42 வந்து ரோமன் ரெயின்ஸ் vs கோடி ரோட்ஸ்க்கான பார்ட் 3 வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. WWE பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேசிவ் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மேட்ச் வந்து பண்ணுறதுக்காக. ஏன்னா இந்த மேட்ச் பண்ணால் வந்து ரொம்ப வந்து மணி வந்து கிடைக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து நிறைய வந்து மணி வந்து மேக் பண்ணி கொடுக்கும் WWEக்கு. ஆனால் இந்த வாட்டி வந்து நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து ஹீலாக வந்து இருக்கலாம். அண்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் இங்கே வந்து ஃபேஸாக வந்து இருக்கலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து நடக்கலாம் ரெசல்மேனியா 42ல். இப்போ வந்து கரண்ட்லி வந்து இந்த மேட்ச் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க WWEல. அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி WWE அப்டேட்ஸ்க்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.